அண்மை செய்தி நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் அமர்வு தொடங்கியது. பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என இரு அவைகளிலும் திமுக நோட்டீஸ் கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டு மக்களை அவமரியாதையாக பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது உரிமை மீறல் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் அமர்வு தற்போது தொடங்கியது. பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியுள்ளனர். மும்மொழி கொள்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என இரு அவைகளிலும் திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு மக்களை அவமரியாதையாக பேசிய தர்மேந்திர பிரதான் மீது திமுக உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டுள்ளனர். மும்மொழி கொள்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என இரு அவைகளிலும் திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை அவமரியாதையாக பேசிய தர்மேந்திர பிரதான் மீது திமுக உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று திமுக வலியுறுத்தியிருக்கிறது. ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பு என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று திமுக எம்பி கிரிராஜன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? அதாவது நாடாளுமன்றத்தில் திமுக தற்போது தொகுதி சீரமைப்பு பிரச்சனையை வலியுறுத்தி பேசியிருக்கிறது. திமுக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் எம்பி பேசும்போது இதனை வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது முன்னதாக வைகோ, வில்சன் உள்ளிட்ட பலர் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். தொகுதி சீரமைப்பு மற்றும் கல்வி நிதி ஒதுக்கீடு தொடர்பாக அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு குரல் கொடுத்தனர். அதன் பிறகு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கான நேரத்தின் போது கிரிராஜன் எம்பி இந்த தொகுதி சீரமைப்பு பிரச்சனையை தற்போது எழுப்பி பேசியிருக்கிறார். அதாவது தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகள்
மறுசீரமைக்கப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். மக்கள் தொகையை அமல்படுத்தியதற்காக தமிழகத்தை தண்டிப்பதாக மாறிவிடும். ஆகவே தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. இதன் அடிப்படையிலான தொகுதி சீரமைப்பு நடத்தினால் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் உயரும். இது தென் மாநிலங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மட்டுமே நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி தற்போது பேசியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக அவையை ஒத்திவைத்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தி கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் விவாதத்துக்கு எடுக்கப்படாத நிலையில் தற்போது கிரிராஜன் எம்பி இது தொடர்பாக வலியுறுத்தி பேசியிருக்கிறார். திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவாவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். குறுகிய கால விவாதம் நடத்த வேண்டும் என்று தற்போது நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று திமுக நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறது. ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பு என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கிரிராஜன் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று திமுக எம்பி கிரிராஜன் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தரும் தண்டனையா என்று திமுக எம்பி கிரிராஜன் நாடாளுமன்றத்தில் வினவியிருக்கிறார். 1971 மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.